வணக்கம். இது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். 21ஆம் நூற்றாண்டின் மிக முக்கியமான திருப்பு முனையாக 2026ஆம் ஆண்டு மாறி வருகிறது. தொழில் புரட்சிக்கு பிந்தைய மனிதகுலத்தின் மிதமிஞ்சிய கார்பன் உமிழ்வு, காடழிப்பு மற்றும் புவி வெப்பமயமாதல் ஆகியவற்றின் கூட்டு விளைவுகளை நாம் இப்போது அடுக்கடுக்கான பேரிடர்களாக அறுவடை செய்ய தொடங்கியுள்ளோம். உலகளாவிய வானிலை அமைப்புகளான WMO, உலக வானிலை அமைப்பு, IPCC, பருவநிலை மாற்றத்திற்கான அரசாங்கங்களுக்கு இடையேயான குழு மற்றும் நாசா ஆகியவற்றின் சமீபத்திய தரவுகள் 2026ஆம் ஆண்டின் எஞ்சிய மாதங்கள் ஆகஸ்ட் முதல் டிசம்பர் வரை மனித குலத்திற்கு பெரும் சோதனை காலமாக இருக்கப் போகிறது என்பதை எச்சரிக்கின்றன. இனிவரும் மாதங்களில் நாம் எதிர்கொள்ளவிருக்கும் பேரிடர்கள் என்பனவை தற்செயலான நிகழ்வுகள் அல்ல. அவை பசிபிக் பெருங்கடலில் ஏற்பட்டுள்ள தீவிர மாற்றங்கள், அட்லாண்டிக் நீரோட்டங்களின் பலவீனம் மற்றும் பூமியின் உட்பகுதியில் ஏற்பட்டுள்ள டெக்டானிக் அழுத்தங்களின் நேரடி வெளிப்பாடாகும். இந்த காணொளி 2026ஆம் ஆண்டின் இனிவரும் மாதங்களில் உலகளவிலும் குறிப்பாக இந்திய துணை கண்டத்திலும் நிகழவிருக்கும் சாத்தியமான இயற்கை பேரிடர்களை பற்றி முழுமையாக ஆராயவுள்ளது. 2026ஆம் ஆண்டின் இரண்டாம் பாதையில் உலகளாவிய வானிலையை தீர்மானிக்கும் மிக முக்கிய காரணியாக லா நீனா நிகழ்வு உருவெடுத்துள்ளது. பசிபிக் பெருங்கடலின் மத்திய மற்றும் கிழக்கு பூமத்திய ரேகை பகுதிகளில் கடல் மேற்பரப்பு வெப்பநிலையை வழக்கத்திற்கு மாறாக குளிர்ச்சி அடைவதை இது குறிக்கிறது. லானினாவின் தீவிரத்தன்மை காரணமாக இந்தோனேசியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், வங்கதேசம் மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளில் வரும் மாதங்களில் வழக்கத்தை விட பல மடங்கு அதிகமான மழைப்பொழிவு இருக்கும். இது சாதாரண மழையாக இல்லாமல் குறுகிய காலத்தில் கொட்டி தீர்க்கும் மேக வெடிப்பு நிகழ்வுகளாக மாறக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. லானினா பொதுவாக அட்லாண்டிக் பெருங்கடலில் காற்றின் வெட்டு விசையை குறைக்கிறது. இதன் விளைவாக ஆகஸ்ட் முதல் நவம்பர் வரையிலான காலகட்டத்தில் கரீபியன் கடலிலும் அமெரிக்காவின் கிழக்கு கரையோர பகுதியிலும் வகையினம் 5 ரகத்தைச் சேர்ந்து பேரழிவு சூறாவளிகள் உருவாக சாதகமான சூழல் நிலவுகிறது. இந்தியாவை பொறுத்தவரை 2026ஆம் ஆண்டின் எஞ்சிய மாதங்கள் மிக கடுமையான நீர்நிலை மேலாண்மை சவால்களை கொண்டு வரவுள்ளன. தென்மேற்கு பருவமழை ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் வட இந்தியா மற்றும் மத்திய இந்திய பகுதிகளில் நிலச்சரிவுகளையும் நதி படுக்கைகளில் பெருவெள்ளத்தையும் ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக கங்கை, பிரம்மபுத்திரா நதி படுக்கைகளில் உள்ள உள்கட்டமைப்புகள் கடுமையான சோதனைக்குள்ளாகும். தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், புதுச்சேரி மற்றும் கேரளாவின் கிழக்கு கடலோர பகுதிகள் அக்டோபர் மாதம் தொடங்கும் வடகிழக்கு பருவமழையின் நேரடி தாக்குதலுக்கு உள்ளாகும். வங்காள விரிகுடாவில் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை 30 பாகை செல்சியஸை தாண்டியுள்ளதால் உருவாகும் குறைந்த அழுத்த மண்டலங்கள் அனைத்தும் மிக விரைவாக தீவிர புயலாக மாறக்கூடும். சென்னை, தூத்துக்குடி மற்றும் கொச்சி போன்ற கடலோர நகரங்கள் முறையற்ற நீர்நிலை பராமரிப்பு மற்றும் தீவிர மழைப்பொழிவு காரணமாக மீண்டும் 2015 மற்றும் 2023 போன்ற பெருவெள்ள பாதிப்புகளை எதிர்கொள்ளும் அபாய கட்டத்தில் உள்ளன. பருவமழை மற்றும் புயல்கள் தவிர பூமியின் பிற பகுதிகளில் வெவ்வேறு வடிவங்களில் இயற்கை தன் சீற்றத்தை காட்ட காத்திருக்கிறது. புவி வெப்பமயமாதலால் ஆர்டிக் பகுதியில் உள்ள பனிப்பாறைகள் உருகி துருவ சூழல் எனப்படும் குளிர்ச்சியான காற்று பகுதி நிலை குலைந்துள்ளது. இதன் காரணமாக நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் உறைபனி நிலவரம் மற்றும் கடுமையான பனிப்புயல் மக்களின் இயல்பு வாழ்க்கையை முடக்கும். ஒருபுறம் பெருவெள்ளம் அச்சுறுத்தினாலும் ஆப்பிரிக்காவின் சஹேல் பகுதி மற்றும் தென்னாப்பிரிக்காவின் அமேசான் காடுகளின் சில பகுதிகள் கடுமையான வறட்சியை சந்திக்கும். இது உலகளாவிய உணவு பற்றாக்குறை மற்றும் தானியங்களின் விலை உயர்வுக்கு வழிவகுக்கும். காலநிலை மாற்றத்திற்கும் நிலநடுக்கங்களுக்கும் நேரடி தொடர்பு இல்லை என்றாலும் பூமியின் டெக்டானிக் தட்டுக்களின் நகர்வுகள் தற்போதைய காலகட்டத்தில் சில குறிப்பிட்ட பகுதிகளில் அழுத்தங்களை அதிகரித்துள்ளன. பூமியின் உள்பகுதியில் நிலவும் டெக்டானிக் தட்டுக்களின் தொடர்ச்சியான நகர்வுகள் மற்றும் காலநிலை மாற்றத்தின் பக்க விளைவுகள் காரணமாக உலகெங்கிலும் உள்ள 3 முக்கிய பிராந்தியங்கள் கடுமையான இயற்கை பேரிடர் ஆபத்தை எதிர்கொண்டுள்ளதாக சர்வதேச புவியியல் மற்றும் நில அதிர்வு ஆராய்ச்சி நிறுவனங்கள் கூட்டு எச்சரிக்கை விடுத்துள்ளன. பசிபிக் நெருப்பு வலயத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் மற்றும் அடுத்தடுத்து ராட்சத சுனாமி அலைகள் உருவாகும். பசிபிக் பெருங்கடலை சுற்றியுள்ள இந்தோனேசியா, ஜப்பான் மற்றும் சிலி ஆகிய நாடுகளின் எல்லைப் பகுதிகளில் டெக்டானிக் தட்டுகளுக்கு இடையே தொடர்ச்சியான மற்றும் தீவிரமான நிலத்தடி அழுத்த குவிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த அழுத்தம் எந்த நேரத்திலும் பெரு நில அதிர்வாக விடுபடலாம் என அஞ்சப்படுகிறது. இமயமலை பகுதி டிக்டர் அளவுகோலில் 6
5க்கும் அதிகமாக பதியக்கூடிய மிக தீவிரமான நிலநடுக்கங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்திய தட்டு ஜுரேசிய தட்டின் கீழ் தொடர்ந்து செங்குத்தாக ஊடுருவி வருவதால் பல தசாப்தங்களாக நிலத்தடியில் தேங்கியுள்ள நீண்ட கால அழுத்தம் இது இரு நாடுகளின் எல்லைப் பகுதிகளிலும் அதனை சுற்றியுள்ள மலை கிராமங்களிலும் பெரும் சேதத்தை உருவாக்கக்கூடிய உந்து சக்தியை கொண்டுள்ளது. ஐஸ்லாந்து மற்றும் இத்தாலி பிராந்தியங்கள் தொடர்ச்சியான மற்றும் கணிக்க முடியாத எரிமலை வெடிப்புகள் மற்றும் நச்சு புகை உமிழ்வு கொண்டிருக்கும். புவி வெப்பமயமாதலால் வேகமாக உருவாகும் பனிப்பாறைகள் காரணமாக நிலப்பரப்பின் இடை பெரும் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த திடீர் எடை குறைவு நிலத்தடி மாக்மா அழுத்தத்தில் கடுமையான சமநிலை குலைவை ஏற்படுத்தி எரிமலைகளை சேர தூண்டுகிறது. இந்திய பெருங்கடலின் மையப்பகுதியில் அமைந்துள்ள தீவு தேசமான இலங்கை 2026 ஆண்டின் இனிவரும் மாதங்களில் இதுவரை கண்டிராத அளவிலான தீவிர காலநிலை மற்றும் புவியியல் மாற்றங்களை சந்திக்க உள்ளதாக சர்வதேச மற்றும் இலங்கை காலநிலை ஆராய்ச்சி அமைப்புகள் எச்சரித்துள்ளன. சமீபத்தில் பதிவான கனமழை, வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவுகளின் தொடர்ச்சியாக எதிர்வரும் மாதங்களில் 3 முக்கிய வடிவங்களில் இலங்கைக்கு பேராபத்து காத்திருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. மத்திய மலை நாடான நுவரெலியா, பதுளை, கேகாலி மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்கள் மிக கடுமையான மண் சரிவு அபாய நிலையை எட்டியுள்ளன. தொடர்ச்சியாக பெய்து வரும் பருவமழையினால் மலையக பகுதியின் மண் தட்டுகள் தங்களின் பிடிப்பு திறனை முற்றிலும் இழந்துள்ளன. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் நிலச்சரிவு எச்சரிக்கை பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி மலையக போக்குவரத்து பாதைகள் மற்றும் தேயிலை தோட்ட குடியிருப்புகள் பெரும் நிலச்சரிவுகளால் முற்றிலும் துண்டிக்கப்படும் ஆபத்து நிலவுகிறது. அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலப்பகுதியில் உருவெடுக்கும் வடகிழக்கு பருவமழை மற்றும் வங்காள விரிகுடாவில் உருவாகும் குறைந்த அழுத்த மண்டலங்கள் இலங்கையின் கிழக்கு மற்றும் வடக்கு கரையை நேரடியாக தாக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருகோணமலை மற்றும் அம்பாறை கடலோர பகுதிகள் பாதிப்பு மண்டலங்களாக உள்ளன. கடல் மேற்பரப்பு வெப்பநிலை அதிகரிப்பதால் உருவெடுக்கும் ராட்சத புயல்கள் 2 மீட்டர் முதல் 3 மீட்டர் உயரத்திற்கு கடல் அலைகளை நிலத்திற்குள் சிறிப்பாய செய்து கரையோர விவசாய நிலங்களையும் குடியிருப்புகளையும் சூறையாடக்கூடும். மேற்கு மற்றும் மேல் மாகாணங்களில் குறிப்பாக கொழும்பு, ஹம்பகா மற்றும் களுத்துறை மாவட்டங்களில் நகர வெள்ளப்பெருக்கு கட்டுக்கடங்காமல் போகும் நிலை உருவாகியுள்ளது. கழனி, களு, நெல்வலா மற்றும் அத்தனகில ஓய ஆகிய முதன்மை ஆறுகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யக்கூடும் மேகவெடிப்பு போன்ற குறுகிய கால தீவிர மழைப்பொழிவு. தலைநகர் கொழும்பின் வடிகால் அமைப்புகள் தற்கால மழைப்பொழிவின் அளவை தாங்கும் திறனை இழந்துள்ளதால் வணிக மையங்கள் மற்றும் குடியிருப்புகள் பல நாட்கள் வெள்ளத்தில் மூழ்கும் நிலை ஏற்படலாம். இலங்கையின் பேரிடர் மேலாண்மை மையம் மற்றும் பாதுகாப்பு அமைச்சகம் இணைந்து நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட பிரிவுகளையும் தயார் நிலையில் வைத்துள்ளன. 2026 ஆண்டின் எஞ்சிய மாதங்களில் வரவிருக்கும் இந்த இயற்கை சவால்களை சமாளிக்க நாடுகள் வரும் துயரத்துடைப்பு நடவடிக்கைகளில் மட்டும் கவனம் செலுத்தாமல் முன்னெச்சரிக்கை மற்றும் தற்காப்பு உத்திகளை நடைமுறைப்படுத்த வேண்டும். செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி புயல் மற்றும் மிகவெடிப்புகளை 72 மணி நேரத்திற்கு முன்பே துல்லியமாக கணித்தல், அலையாத்தி காடுகளை வளர்ப்பதன் மூலம் புயல் அலைகளின் தீவிரத்தை குறைத்தல், நகர கட்டமைப்பு மாற்றும், மழை நீர் எளிதாக நிலத்தடிக்கு செல்லும் வகையிலான ஸ்பாஞ்ச் சிட்டி உத்திகளை சென்னை போன்ற பெருநகரங்களில் செயல்படுத்துதல். 2026 ஆண்டின் இனி வரும் மாதங்கள் மனித குலத்திற்கு பேரழிவை மட்டும் கொண்டு வரப்போவதில்லை, மாறாக நாம் இயற்கையை எவ்வாறு நடத்துகின்றோம் என்பதற்கான சுய பரிசோதனை காலமாகவும் அமையப்போகின்றது. அறிவியல் கணிப்புகள் நமக்கு ஆபத்துக்களை முன்கூட்டியே உணர்த்துகின்றன. தொழில்நுட்ப வளர்ச்சியும் சரியான அரசியல் தொலைநோக்கு பார்வையும் இணைந்தால் மட்டுமே வரவிருக்கும் இந்த இயற்கை பேரிடர்களின் பாதிப்பை குறைத்து மனித உயிர்களையும் நமது பூமியை நாம் பாதுகாக்க முடியும். இயற்கையின் இந்த எச்சரிக்கை மணியை உணர்ந்து செயல்பட வேண்டியது தற்காலத்தின் கட்டாயமாகும். இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.